ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு மது விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஆர்ஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ணேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் ஃபுல் டே நான் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணேன் மார்னிங்லேருந்து, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங்கே எழுந்திரிச்சு தெளித்து அமாவாசை அப்படிங்கிறனால ஒயிட் கோலம் மாவில் கோலம் போடல, அதனால் காவியில் தான் கோலம் போட்டோம். ஏன்னா ஒயிட் கோலம் மாவில் கோலம் போட்டோம் அப்படின்னா முன்னோர்கள்லாம் உள்ளே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால காவிலேயே கோலம் போட்டுட்டு பெட்ஷீட் எல்லாமே மடித்து வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். க்ரீன் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு சுடுதண்ணி ஹீட் பண்ணி க்ரீன் டீ பேக் போட்டு க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணி குடித்தேன். நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அம்மா இன்றைக்கி நான் சமைக்கிறேன், நீ போய் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தும் எனக்கு மனசு கேட்கல. அதனால அம்மாவுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாமே தேங்காய் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இட்லி ஊற்றி நானே வச்சுட்டு டைமிங்கையும் செட் பண்ணிவிட்டு நானும் போயிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு போயிட்டு கிளம்ப போனேன். அதுக்கப்புறம் அம்மா நேற்று பூண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பூண்டோட தோல்லாம் இருந்தது, கொஞ்சம் ஈரப்பூண்டாக இருக்கவும் அதை உடச்சி போட்டால் நல்லா சீக்கிரம் காயும், நிறைய நாளைக்கு வரும். அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பூசணம் போட்ட மாதிரி போயிடும்ல. அதனால சொல்லிவிட்டு அம்மா அந்த பூண்டு தோலெல்லாம் உரித்து வச்சுருந்தாங்க. சரி அது நம்ம செடிக்கெலாம் போட்டோம் அப்படின்னா செடிக்கு கொஞ்சம் சத்தாக இருக்கும் இல்லையா, அதனால செடிக்கெல்லாம் நான் அதை போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தம்பியை கொஞ்ச நேரம் வம்பிழுப்போம், அவனுக்கு வீடியோ எடுத்தாலே பிடிக்காது. அவனை கொஞ்ச நேரம் வம்பிழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீடியோ எடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தான். அப்போ தான் பிள்ளை. அப்புறம் நைட் நல்ல மழை பெஞ்சிச்சு. தண்ணி ஊற்றணும் அவசியமே கிடையாது, இருந்தும் பரவாயில்ல தண்ணி ஊற்றுவோம், ஏன்னா பூண்டு தோல்லாம் போட்டோம். கொஞ்சம் அதில் பறந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வீடையும் கூட்டி பாத்திரமும் விளக்கி வச்சுருந்தேன். நல்லா சுத்தமாக வீடையும் கூட்டிகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அம்மாவும் ஆஃபீஸ் போகணும் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பணும். என் தங்கச்சியும் ஆஃபீஸ் போகிறா, தம்பியும் ஸ்கூல் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக நானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். பார்த்தா இட்லியும் வெந்துடுச்சு. அம்மா சூப்பரான ஒரு குருமா வச்சுருந்தாங்க. கேரட்டு, பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்ல சூப்பராக குருமா வச்சுருந்தாங்க. அதையும் நல்லா ஒரு வெளுத்து கட்டிட்டு சாமி கும்பிடுவோம், சாமி கும்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனால் ஹால் டிக்கெட்டை வச்சு சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு தின்னூர் என் ஹால் டிக்கெட்லேயும் கொஞ்சம் போட்டுட்டு நானும் தின்னூர் எடுத்து பூசிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு அம்மாட்ட போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் நானும் அங்கே பஸ் ஸ்டாப்புக்கு போய் நடந்து போயிட்டு போய் உட்காந்து பார்த்தா பஸ்ஸே வரல. ரொம்ப நேரமாக 9 மணி ஆயிடுச்சு இங்கேயே. அப்புறம் போய் உட்காந்து பஸ்ஸே காணோம். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஒரு பஸ் வந்துச்சு. அதுலையா செம்ம கூட்டம், நிற்க கூட இடம் இல்லாமல் அவ்வளோ தவிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு சத்திரத்தில் இறங்கி பஞ்சப்பூர் போய் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிளேஸை முக்கியமாக நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே போகிற வழி இருக்குல்ல, இதில் தான் நாங்கள் முன்னாடி பழைய வீடு இருந்தது. அந்த மெமரிஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த சைடு போனால் எங்களோட ஸ்கூலுக்கு போகிற வழி வரும். அப்புறம் இங்கிட்டு போனால் நம்மளோட நாங்கள் அங்கே பழைய வீட்டில் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் பஸ் ஏறி எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா போவோம். அந்த மெமரிஸ் எல்லாம் மண்டக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. சரி இதெல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு எடுத்தேன். இப்போ மணப்பாறை போகணும், அந்த சைட் போகணும் அப்படின்னா பஞ்சப்பூர் போய் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே போகிறதுக்கும் ஐயோ டைம் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹரிபரியிலேயே மைண்டு ஓடிட்டே இருந்தது. அந்த கலவரத்துலேயும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம், இது ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் நம்மளோட டவுன் பஸ்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிது. அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி தான் நீங்கள் போயிட்டு அந்த மணப்பாறை பஸ்லாம் ஏறணுன்ட்டு அங்கங்கே ஆனால் ஹெல்ப் டெஸ்க் போட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் அந்த ஸ்டெப்ஸும் இருக்குது லிஃப்ட்டும் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு நான் லிஃப்ட்டை இது பண்ணி அப்புறம் அங்கே போய் கீழே பார்த்தா நிறைய பஸ்ஸு நிற்கிது.
அப்புறம் அந்த பஸ்ஸில் போயிட்டு எங்கே மணப்பாறை பஸ்ஸு இருக்கும் அப்படின்னு கேட்டால் மணப்பாறை பஸ்ஸே இல்லை, திண்டுக்கல் பழனி அப்படின்னு தான் இருக்குது. அங்கே போனால் நாங்கள் சிவானி காலேஜ் நிற்க மாட்டோம், ஜேஜே காலேஜ் தான் நிற்கும், அங்கேருந்து நடந்துப்போம் அப்படின்னாங்க. எனக்கும் அங்கே டைம் ஆகிடுச்சு, கடுப்பாயிருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டோமா, அண்ணா எங்களுக்காக கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல மனசு பண்ணி ஏற்றிக்கிட்டாங்க. ஆனால் அங்கேயே டைம் என்ன, எனக்கு 11:15 வந்துட்டு எனக்கு எக்ஸாமு, ஆனால் டைம் அங்கே 11:45. இல்லை நான் அந்த அண்ணா வேகமாக பஸ்ஸு ஓட்டவும் வந்துட்டு நான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கரெக்டாக 11:15 எக்ஸாம்னா நான் 11:30 தான் நான் ரீச் ஆனேன் சிவானி காலேஜே. அதுக்கப்புறம் சிவானி காலேஜ் ரீச் ஆகி உள்ளே போய்ட்டு ஹால் டிக்கெட் நம்பர்லாம் பார்த்தேன். ஆனால் அது ஃபஸ்ட் ஷிஃப்ட்டோட நம்பர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுறதுன்னு நான் ஹால் டிக்கெட் எடுத்து அப்படியே போயிட்டுருந்தேன். அப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடந்தது, நல்லா செக் பண்ணாங்க உள்ளேயே, நான் தானா வந்துட்டு இது பண்ணுறேன் அப்படின்லாம் செக் பண்ணாங்க. அது நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நான் அதை வந்து பின்னாடி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டு மொபைல் நாட் அலவுட்னு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. 11:15 வந்துட்டு நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனேன். ஆனால் வெளியே வந்தது 2:30 தான். அதுக்கு நடுவில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நான் பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு போனோம். ரோடை க்ராஸ் பண்ணி தான் பஸ் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக ரோடையும் க்ராஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸு தூரத்தில் ஒரு டவுன் பஸ் இருந்தது. இங்கிட்டு பஸ்ஸு அடிக்கடி வருதா என்னன்னு தெரியாமல் இந்த ஸ்டாப்பிங், ஏன்னா மார்னிங்கே வந்துட்டு இந்த ஸ்டாப்பிங்கை நிற்காது அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்களா. அப்புறம் எல்லோரும் ஓடிட்டு இருந்தாங்க. ஓடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மாதிரி நின்றுட்டே இருந்தேன். எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு சொல்லிட்டு சரி ஓடி போய் அந்த பஸ்ஸில் நானும் ஏறிட்டேன். நல்ல வேலை அந்த பஸ் இல்லைன்னா பின்னாடி பஸ் வந்திருக்குமா என்னன்னு தெரில. எனக்கு பசி வேறு ஓவராகவும் இருந்தது. அப்புறம் நேராக அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பழைய ஜங்ஷன்லேயே அம்மாட்ட கால் பண்ணி கேட்டேன், அம்மா பஞ்சப்பூரில் தான் போய் ஏறணுமா இல்லை வருமாம்மா பஸ்ஸு அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ இங்கேயே ஏறிக்கோ பஸ்ஸு வரும் அப்படின்னாங்க. ஏற நேரத்துக்குன்ட்டு பஸ்ஸு ஒன்று கூட இல்லை. அப்புறம் ப்ரைவேட் பஸ் தான் இருந்தது. சரி ஏறு பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ப்ரைவேட் பஸ்லேயும் ஏறி ட்ராவல் பண்ணிவிட்டு சத்திரமும் வந்துட்டேன். சத்திரம் வந்ததுக்கப்புறம் ஏன் நேரமோ என்னன்னு தெரியல, எனக்கு பஸ்ஸே இல்லை. நான் 3:30க்கு ரீச் ஆனேன். 3:45 வரைக்குமே எனக்கு பஸ் இல்லை. அதுக்கப்புறமே பஸ்ஸு வந்தது, அதுவும் கும்பலாக தான் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பரவாயில்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஏன்னா எனக்கு செம்ம பசியாக, காலையில் வேறு இட்லி சாப்பிட்டு போனது அப்படிங்கிறதுக்காக இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னடா ஒரு ஆள் உட்காந்துருக்காங்களே ஆஃபீஸ் போகாமல் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அம்மா இன்றைக்கி ஆஃப் டேயோடய வந்துட்டாங்க, அமாவாசை அப்படிங்கிறனால. மதியானத்துக்கு மேல் தான் அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது. சரி அப்புறம் சமைச்சு சாமிக்கு விரதம் விடணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஃப் டேவே லீவ் போட்டு வந்து அம்மா சமைச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் சாமிக்கு விளக்கேற்றி படையெல்லாம் போட்டு சாமியும் கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காக்கா 4 மணி ஆச்சா, காக்கா வருமா என்னன்னு தெரில. அமாவாசைனாலே காக்காய்க்கு சாப்பாடு வைப்போம்ல, காக்கா வருமானே என்னன்னு தெரியாமல் நாங்கள் போய் வச்சோம். எப்பயுமே கூப்பிட்டா வராது, இன்றைக்கி அதிசயமாக வெறும் காக்கான்னு மட்டும்தான் கூப்பிட்டோம். டக்குன்னு காக்கா வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நானும் அம்மாவும் படையில போட்டு சாப்பிட்டோம். என் தங்கச்சியும் தம்பியும் அவள் ஆஃபீஸ் போயிட்டா, தம்பி வந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்னு நாங்கள் 2 பேரும் மட்டும் சாப்பிட்டோம். அம்மா வந்துட்டு சாம்பார், ரசம், வாழைக்காய் பொரியல், அப்பளம் இதெல்லாம் செஞ்சு வச்சு நல்லா ஒரு ஃபுல் கட்டிட்டேன். இப்போ வாங்க நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். காலையிலே அவ்வளோ லேட்டாக போனேன்னா அப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது. அப்புறம் ஆதார் கார்டு, என்னோடய ஹால் டிக்கெட்லாம் வச்சு செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நேராக உள்ளே போயிட்டு நம்மளோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கழட்ட சொல்லிட்டாங்க. பிகாஸ் அந்த ஏதோ வந்து அந்த மிஷின் வச்சு செக் பண்ணையில் சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே போயினதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுறாங்க. அதில் என்னோட வந்துட்டு எந்த லேப் அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து காட்டுது. அப்புறம் எனக்கு லேப் நம்பர் 9ன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே நிறையா பேர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஐ ஸ்கேனிங்கு, தம் பிரிண்ட்டு, ஆதார் கார்டு செக்கிங்கு இது எல்லாமே நடந்தது. அது எல்லாமே முடிச்சுட்டு இன்விஜிலேட்டரு, அப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சரு, எந்த ப்ளேஸில் போய் உட்காரணும் அப்படி எல்லாமே ப்ரீஃபாக சொன்னாங்க. இதுக்கு கீழே வந்துட்டு இந்த ஃபுல் பேப்பர் இருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு பாதியோட கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் என்னோடய ஃபோட்டோ, தம் பிரிண்ட் எல்லாமே அவங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு வேணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நடந்தது. ஆனால் காலைல லேட்டாக போனதுலாம் ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. பயந்துக்கிட்டே போனேன். ஆனால் கரெக்டாக வந்துட்டு இதாகிடுச்சு. ஏன்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கவே வந்துட்டு அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஈவினிங் நானும் அம்மாவும் வந்துட்டு கோவில் போனோம். கோவில் போயிட்டு நல்லா சாமியும் கும்பிட்டோம்.
அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் அம்மாவை வச்சு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே சாப்பிட்டுட்டு இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.